தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக எம்பி செல்லாத ஓட்டு போட்டார். அதிமுக எம்பி செல்லாத ஓட்டு போட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் செல்வி ஜெயலலிதா பாஜகவுடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றார். பாஜக மத்தியில் ஆட்சியை பிடித்தது. அதிமுக மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகித்தது. ஆனால் தனது கோரிக்கைகளை நிறைவேற்றாத காரணத்தினால் கோபமடைந்த செல்வி ஜெயலலிதா வாஜ்பாய் அரசுக்கான ஆதரவை வாபஸ் பெற்றார். அத்தோடு நிற்காமல் இந்தியாவில் உள்ள எதிர்க்கட்சிகளை புறம் ஒருங்கிணைத்து வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்தார். 1999ஆம் ஆண்டு வாஜ்பாய் அரசாங்கம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார். அப்பொழுது அதிமுகவை சார்ந்த 18 எம்பிக்கள் வாஜ்பாய் அரசு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரித்து வாக்களிக்க முடிவு செய்தனர். ஆதரித்து வாக்களிக்க உத்தரவிட்டிருந்தார். ஆனால் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வாஜ்பாய் அரசாங்கம் கவிழ்ந்தது. செல்வி ஜெயலலிதாவுக்கு மகிழ்ச்சி. ஆனால் அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர்களில் 17 பேர் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்தார்கள். ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் செல்லாத ஓட்டு போட்டுவிட்டார். அது யார் என்று சொன்னால் அதிமுக பாராளுமன்ற குழு தலைவர், முன்னாள் சபாநாயகர், முன்னாள் மத்திய அமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய சேடப்பட்டி முத்தையா. இந்த சேடப்பட்டி முத்தையா வாஜ்பாயிடம் பாஜகவிடம் 20 கோடி ரூபாய் வாங்கி கொண்டு வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவாக செல்லாத ஓட்டு போட்டதாக செல்வி ஜெயலலிதாவிடம் யாரோ போட்டு கொடுத்தார்கள். செல்வி ஜெயலலிதா சேடப்பட்டி முத்தையாவை கட்சியிலிருந்தே நீக்கினார். செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை சேடப்பட்டி முத்தையா கட்சிக்குள் வர முடியவில்லை. சேடப்பட்டி முத்தையா பிற்காலத்தில் திமுகவுக்கு சென்று காலமாகிவிட்டார். தற்போது அவரது மகன் திமுக சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்றத்தில் செல்லாத ஓட்டு போட்ட அதிமுக எம்பி யார் என்று சொன்னால் அது சேடப்பட்டி முத்தையா.